வணக்கம் பிரிசலோட் ஒருத்த மக்கள் அன்பான உறவுகள் உங்கள் அனைவருக்கும் ஒரு விசேஷமாக, அதாவது எங்களுடைய பிள்ளைகள் வந்து அதிகமாக காசு பணத்தை கொடுத்து ஏமாந்து போகுதுங்க அப்படின்ற ஒரு ரீதியில் தான் நான் சொல்கிறேன். இந்த வலைத்தளத்தின் ஊடாக ஆயிரக்கணக்கான ஆன்லைன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆன்லைன்ஸில் இருக்கிற அந்த க்ரீம்ஸ் இருக்குது, அதிகமான க்ரீம்ஸுகள், ஒயிட்னிங் க்ரீமு, அந்த அந்த கக்கங்களெல்லாம் கருப்பாகிறது, இந்த இந்த இடத்துல இப்படி கருப்பாகிறது, இந்த மாதிரிலாம் எடுத்து அந்த மாதிரியெல்லாம் பல விதத்தில் க்ரீம்ஸு இருக்குது. நான் சொல்கிற வகையில் நீங்கள் யாருமே ஒயிட்னிங் க்ரீம் பாவிக்காதீர்கள். இன்னும் வரைக்கும் நான் ஒயிட்னிங் க்ரீம் பாவிக்க மாட்டேன். சரியா? நான் வந்து இமாலயா இந்த பிராண்டட்டில் வந்து ஃபேஸ் வாஷ் இருக்குது, ஃபேஸ் ஸ்க்ராப் இருக்குது, ஃபேஸ் மாஸ்க் இருக்குது, எல்லாமே இருக்குது, உங்களுக்கு தெரியும். இது வந்து இந்த கியூகம்பர் மாய்ஸ்சரைசர் சால்மன் பீல், அதாவது இப்போ நம்ம போட்டுட்டு இந்த பீல் பண்ணி இப்படி இழுப்போமே அது. இட்ஸ் உண்மையிலேயே நல்ல ஒரு பிராண்டட் தான் இது. இது வந்து நான் ஒரு 10 வருஷ காலமாக நம்ம பாவிச்சிக்கிட்டு இருக்கிறேன் இதை. ஸோ ஆயிரக்கணக்கான வகையான காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது வயிறு குறையிறதுக்கு இருக்குது, ஸ்கின் ஒயிட்னிங்காக இருக்குது, முகம் ஒயிட்னிங்காக இருக்குது, டேப்லெட்ஸ் இருக்குது, பவுடர்ஸ் இருக்குது. இதெல்லாமே பொய்யான வேலைன்ட்டு என்னையை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியும். எப்படின்னு கேட்டால், இந்த வைட்டமின்ஸு, அதாவது நீங்கள் இப்போ கொலஜின் என்று நம்ம குடிக்கிறோம் இல்லையா, கொலஜினில் என்ன இருக்குது, நட்ஸு, ஆப்பிள், நல்ல பழஞ்சாதிகள் அதெல்லாம் போட்டு கெமிக்கல் போட்டு அதை பவுடர் ஆகி தான் அதை குடிக்கிறோம். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு ஏதாவது 2 to 3 வகைகள் ஃப்ரூட்ஸு, நட்ஸு, அந்த அல்மண்டு, வால்நட்டு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, சியா சீட்ஸு, பம்கின் சீட்ஸு, இந்த மாதிரியான அதுகளுக்கு காசை கொடுத்து நீங்கள் பால், முட்டை, இந்த மாதிரியான நல்ல சாப்பாடுகள், நல்ல வெஜிடேரியன்ஸ், நல்ல அழகான வகைகளில் நம்ம அதை இது பண்ணணும்னு சொன்னால், அதில் கொடுக்குற ஒரு 10 கேடி ஒரு 10 கேடி கொடுத்து ஒரு ஒயிட்னிங் வாங்கி நாங்கள் குடித்து அது 1 மாதம் குடித்தா ஒரு கொஞ்சம் பளபளப்பை கொடுக்கும். பிறகு அது குடிக்கலைன்னு சொன்னால் அந்த பளபளப்பெல்லாம் இதாகி போயிடும், அந்த இழுபட்டு போயிடும், அது கிடைக்காது அது. ஸோ அது கண்டினியூ நமக்கு குடிக்க முடியாது. 10 கேடின்னு சொன்னால் 3 மாதத்துக்கு 30,000 நம்மளுக்கு வேணும். ஆகையால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இந்த மாதிரியான இதுகளை நீங்கள் வாங்கினாலும் பரவாயில்ல. இப்போ இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஒரு 3 மாதம் 3.5 மாதம் பாவிக்கலாம். பீல் உண்டு. இப்போ ஒரு கிழமைக்கு ஒரு பயணம் செஞ்சாலும் போதும். ஃபேஸ் ஸ்க்ரப் இருக்குது, ஃபேஸ் மாஸ்க் இருக்குது, ஃபேஸ் க்ரீம்ஸ் இருக்குது, அது போடுங்க. சரியா? இந்த ஒயிட்னிங்ஸ் ஐட்டம்ஸில் வந்து நீங்கள் எதுவுமே வாங்கி போடாதீங்க. நான் யாருக்குமே வயிற்றில் அடிக்கிறதுக்கு இல்லை, நான் சொல்கிறேன். என்கிட்ட நான் பார்க்குற ஒவ்வொரு ஆன்லைன்ஸ்லையும் எங்களுடைய சகோதரிமார்கள் வந்து அதிகமான காசை கொடுத்து வாங்குகிறாங்க. ஆனால் எல்லாமே இந்த சைனீஸ் க்ரீம்னு சொல்கிறாங்க, ரைஸ் க்ரீம்னு சொல்கிறாங்க, அந்த க்ரீம் இந்த க்ரீம் எல்லாமே உண்மையான சைனீஸ் க்ரீம் இல்லை, உண்மையானது இல்லை. நீங்கள் சைனீஸ்ன்னு சொன்னால் உண்மையான சைனீஸ் க்ரீம்ஸ் இல்லை. உண்மையான சைனீஸ் க்ரீம் ஆப்ஸ் இருக்கா, சரியான விலை கூட. இப்போ எங்களோட வீட்டுகள்லாம் பாவிக்கிறாங்க, அதான் நாங்கள் பாவிக்கிறதெல்லாம் நல்ல விலை உயர்ந்த க்ரீம்ஸ் தான். இப்போ இந்த பெடடிம், இந்த பாருங்கள், இது வந்து பார்மசியில் இருக்குது, ஆனால் விலை கூட முகத்துக்கு. இது வந்து நல்ல க்ளோவிங்கை கொடுக்கும். விலை கூடின மேட் இன் ஃப்ரான்ஸு, மேட் இன் துருக்கி, அந்த மாதிரியான நாட்டுகளில் செய்கிறது வந்து கெமிக்கல் குறைவு. மோஸ்ட் வந்து ஃப்ரான்ஸில் எல்லாம் செய்கிறது கெமிக்கல், எல்லாமே கெமிக்கல் இல்லாத க்ரீம்ஸ் தான். இப்போ நான் போயிட்டு எங்கேயாவது ஃப்ரான்ஸில் ஒயிட்னிங் க்ரீம் கேட்டேன்னு சொன்னால், டோன்ட் யூஸ் ஒயிட்னிங் க்ரீம் இல்லை, செய்ய மாட்டாங்க, இல்லை, அந்த நாட்டில் ஒயிட்னிங் இல்லை. அப்போ கொலஜின் இருக்குது. கொலஜின் குடித்தாலும் நல்ல விலை குறைவான கொலஜின் 3 டினார் ஆகும். அங்கே 10 யூரோன்னு சொன்னால் இங்கே 3 டினார் ஆகும். ஸோ அது விலை குறைவு. ஆனால் இங்கே ஒரு கொலஜின் வந்து 10 கேடி, 8 கேடி, 7 கேடி அப்படி வருது. சரியா? ஆகையால் உங்களுக்கு முடிஞ்ச அளவு உங்களுக்கு வெஜிடேரியனை நல்லா சாப்பிடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா தூங்குங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்களுடைய முகம் வந்து வெள்ளையாகலாம் அழகு இல்லை பிள்ளைகளா. முகம் வந்து பளபளப்பாக வெள்ளையான அந்த ஸ்கின் அப்படியே வெள்ளையாக இருக்கிறவங்க வந்து அழகு இல்லை. முகம் கருப்பாக இருந்தாலும் பளபளப்பாக ஒரு டாட்ஸ் இல்லாமல், ஸ்பாட்ஸ் இல்லாமல், பிம்பிள்ஸ் இல்லாமல், அந்த கன்னங்களெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணுங்கள், இரவைக்கு நல்லா ஆகுங்க. ஒரு இதுகளில் இப்போ வந்து பாருங்கள், இப்போ இந்த மாதிரியான க்ரீம்ஸில் இந்த பாருங்கள், இது வந்து இமாலயா
ஹிமாலயாவில் வந்து நான் வந்து ஆல்மண்டு ஆயிலு, அதே மாதிரி விட்டமின் இ ஆயிலு, கொஞ்சம் ஒலிவ் ஆயிலு அதெல்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். சரியா? இந்த பாருங்க இருக்குது இந்த விட்டமின் ஆயில். இந்த விட்டமின் ஆயில் வந்து ஒரு 7 கேடி வரும். 7 கேடி வந்தாலும் மேக்ஸிமம் இது ஒரு 7 மாதம் 8 மாதம் பாவிக்கலாம். என்ன கேட்டால் ஒரு சின்ன டாட்ஸ் தான் நம்ம போட்டு மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணுறது சரியா? இப்போ இந்த விட்டமின் இ ஆயில், ஆல்மண்ட் ஆயிலு, அதே மாதிரிக்கு இந்த தேங்காய், ஒரிஜினலான பியூரான தேங்காய், இதுகளெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினாலும் கூட அதுகளெல்லாம் செய்கிறதுக்கு அது பிரயோஜனமாகும். ஸோ நல்ல ஒரு க்ரீம்ஸை கொடுக்கும். இது நல்ல இரவைக்கு நல்லா வந்து நல்லா அழகான ஒரு க்ரீம்ஸை கொடுக்கும், அழகான ஒரு முகத்தை கொடுக்கும், அழகாக ஸ்கின்னை கொடுக்கும். நான் வந்து கருப்பாக இருந்தாலும் என்னுடைய ஸ்கின் வந்து நல்லா பளபளப்பான ஸ்கின் வந்து இந்த டாட்ஸு அந்த இதுகளெல்லாம் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் இத்தனை வருஷம் காலங்கள் நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால செய்யாதீங்க. அதே மாதிரிக்கு தான் உடுப்பு வகைகள் நீங்கள் வாங்கும்போது கூட ரொம்ப கவனமாக வாங்குங்க. நான் யாரையுமே இல்லை யாருக்குமே நான் வயிற்றில் அடிக்கிற வேலையை நான் சொல்லலை. நம்ம வந்து ஒரு புதிய உடுப்பு வந்து ஒரு 1.5 கேடி ஒரு புது உடுப்பு கொஞ்சம் இருங்க வரேன். இங்கே பாருங்கள், இது வந்து பியோர் காட்டன். சரியா? நல்ல காட்டன் இது. சரியா? இந்த பாருங்கள் கிட்டத்தில் பியோர் காட்டன். இது நான் வந்து வாங்கினேன் 1 கேடிக்கு. சரியா? 1 கேடி நான் வீட்டுக்கு போடுறதுக்கு வாங்கி கொண்டேன். பியோர் காட்டன் இது. பியோர் காட்டன் ரொம்ப நல்லா இருக்குது போடுறதுக்கு. ஆனால் நம்ம அதே ஒரு செகண்ட் ஹேண்ட் வாஷ் கார்மெண்ட்ஸு அதுகளை வாங்குகிறோம், நம்ம 1 கேடிக்கு வாங்குகிறோம். அப்போ என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஓகே, நீங்கள் உங்களுடைய துயரங்களை எனக்கு புரியுது. சிலவங்களுக்கு போக முடியாது, அதனால் வாங்குறீங்க. இருந்தாலும் வாங்குங்க. ஆனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு அவங்களும் வியாபாரம் செய்யத்தான் வேணும், செய்யாமல் இல்லை, செய்யத்தான் வேணும். ஸோ அவங்களுக்கும் அவங்க வியாபாரம் பண்ணுறாங்கன்ட்டு நம்ம நஷ்டமாகக்கூடாது, நம்ம நஷ்டமாகினா அவங்களுக்கும் இது பண்ண இயலாது. ஆகையால் கொஞ்சம் தயவு செய்து உங்களுடைய இந்த பணங்களை எடுத்து ஆன்லைன்ட்டு ஆர்டர் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத க்ரீம்ஸு, தேவையில்லாத அந்த ரொம்ப காஸ்மெட்டிக்ஸில் அதிகமான பணத்துகளை கொடுத்து அதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. முதல்ல சாப்பிட்றது, தூங்குறது, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். காலையில் எலும்பி ஒரு 15 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எலும்பின கைக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். சரியா? நல்ல பாடியெல்லாம் அழகாக இருக்கும். நம்மளுடைய அந்த ஷேஃபெல்லாம் நம்ம தான் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணும்போது இப்போ இந்த முகமெல்லாம் இந்த இப்படியெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணும்போது இப்படியெல்லாம் கண்ணமெல்லாம் இந்த பாருங்கள், இந்த கன்னங்கள் எல்லாம் இப்படி செய்யும்போது நம்மளுக்கு அந்த முகம் அழகாக வந்துடும். ஆகையால் நம்ம வெயிட்னிங் க்ரீம் போட்டு தான் கொலஜின் குடித்து தான் நம்ம அழகாகணும்ன்றது இல்லை. ஆகையால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. நம்ம வந்தோம் இங்கே சம்பாதிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சம்பாரத்தனையை நல்லபடியாக சம்பாரிச்சிக்கிட்டு நம்மளுக்கு தேவையானதுகளை வாங்கி கொண்டு ஒரு கோல்டு எடுங்க, ஒரு தங்க சாமான் எடுங்க. நம்மளுக்கு இல்லாத நேரத்தில் அதை நம்ம ஈடு வச்சு சாப்பிடலாம், ஒரு ஆபத்துக்கு உதவலாம். ஆகையால் நானெல்லாம் வந்து உண்மையிலேயே இப்போ இதை வாங்கி நான் நினைக்கிறேன் இப்போ வந்து ஒரு 3 மாதம் வாங்கிட்டேன் நான். ஆனால் ஃபுல்லாக அப்படியே இருக்குது. ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒருக்கா தான் நம்ம போடும்போது அது அப்படியே அந்த பலூன் மாதிரி இப்படி தெரியும் தானே, ஃபேஸ் மாஸ்க்குன்னு சொன்னால் அப்படி வரும். ஏன்னு கேட்டால் அதில் உள்ள இந்த பிளாக் செட்ஸு அது இது எல்லாம் அந்த இருக்கிற அந்த கருப்புகள் அந்த மாதிரி வரும். தக்காளிக்காய் போட்டு சீனி போட்டு நல்லா தேய்ங்க, 10 நிமிஷம் தேய்ங்க. தேய்ச்சிட்டு காய வச்சுருங்க. காய வச்சுட்டு கொஞ்சம் கழுவுங்க. அதுக்கு பிற்பாடு இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் போட்டு கழுவலாம். உங்களுக்கே ரைஸ் க்ரீம்ஸ் செய்யலாம், வீட்டிலையே செய்யலாம். செஞ்சு அலோவேரா ஜெல்லி அதுகள் போட்டு ஐஸ் பெட்டியில் வைக்கலாம். ஒவ்வொரு நாளும் தக்காளிக்காய் போட்டு கழுவிட்டு அதுக்கு பிற்பாடு அந்த ரைஸ் க்ரீமை போட்டு நல்லா கொஞ்சம் முகத்தை கழுவிட்டு தக்காளிக்காய் போட்டு கழுவிட்டு ரைஸ் க்ரீமை போட்டு கொஞ்சம் ஒரு நல்லா இதாக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் வச்சுருந்துட்டு குளிக்கலாம். அதுக்கு பிற்பாடு உங்களுக்கு தேவையான க்ரீமை போடுங்க. பயங்கரமான இந்த காஸ்மெட்டிக்ஸு பெரிய பெரிய இதுகளை வாங்கினா தான் நம்ம நல்லாயிருக்கும், அழகாக இருக்கிறோன்னு போய் வேலை பிள்ளைகளா. சரியா? உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன், அதனால் சொன்னேன். கவனமாக ஆன்லைன்ஸில் க்ரீம்ஸ் வாங்கி போடுங்க. இருக்கிறதும் உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணாக போயிடும் சில நேரத்தில் க்ரீம்ஸு. ஸோ ரொம்ப கவனம் எல்லாருமே. வணக்கம் பிள்ளைகள். தேங்க்யூ.